நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். ஆமேன். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு அந்த நிருபத்தில் எழுதும்போது குறிப்பிடுவது என்னவென்றால், முதலாவது ஒரு மனிதன் தனக்குள்ளே சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றும், மற்றும் உங்களுக்குள்ளேயும் சமாதானமாக இருங்கள் என்பது சபையார் மற்றும் சபைக்குள்ளும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் சமாதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கலிலும் நீங்கள் வாய் தவறி சொன்ன சிறு வார்த்தையினால் சமாதானம் இழந்து விடுகிறார்கள். மற்றும் சிலர் தன்னை விட சிறியவர் கனம் செய்யப்பட்டால் இவர்கள் சமாதானம் இழந்து காணப்படுகிறார்கள். உதாரணமாக, சவுல் ராஜா மிகப்பெரிய முதலாம் இஸ்ரேலின் ராஜா தான். ஆனாலும் தன்னை விட மிகச்சிறிய பையனாகிய தாவீது கனம் செய்யப்படும் போது சவுல் ராஜா தனக்குள்ளே சமாதானமின்றி திகழ்கிறான். மற்றும் அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுலை காட்டிலும் அனுபவம் மிகுந்த அப்போஸ்தலன். ஆனாலும் பேதுரு அந்தியோகியா வந்தபோது அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு மீது குற்றம் சாட்டுகிறார். அடுத்ததாக பார்க்கும்போது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, அப்னேர் இஸ்போசேத்தால் கடிந்து கொள்ளப்பட்ட போது அவன் மேல் கோபம் கொண்டு அவனுக்கு தீமை செய்தான் என்றும் பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் என்றபடி, ஆம், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டாக வாய்ப்பு உள்ளது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் அக்கம் பக்கத்திலும் குடும்பத்திலும் ஒவ்வொருவர் பேரிலும் ஒருவர் மனஸ்தாபப்பட்டு சமாதானம் இன்றி காணப்படுகிறோமா? மன்னித்து சமாதானத்தை உண்டு பண்ணுகிறோமா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னித்து விட்டு கொடுங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு எதிராய் செய்த தீமைகளை மன்னித்து மறந்து விடும்போது மட்டுமே ஒரு தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ளே உருவாகிறது. இயேசு தனது மலைப்பிரசங்கத்தில் சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும் குறிப்பிடுகின்றாரே. ஆமேன். God bless you.